இந்த 3வது மாதத்தில் நம்முடைய சபைக்கும் நமக்கும் தேவன் என்ன வார்த்தைகளை கொடுப்பார் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்கும்போது அவர் எனக்கு கொடுத்ததை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். எப்பவுமே இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக பரலோகத்தின் தேவன் அந்த சர்வ வல்லமையோடு நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணினா அவங்களுக்குள்ள வாசம் பண்ணல, அவங்க நடுவில் வாசம் பண்ணினார். அதே போல் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்குள்ளே இருந்தாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுவார்னா அவர் செயல்படுவார். வாசம் பண்ணுறதுனா என்னென்னா செயல்படுவார். தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்காக செயல்படுவார். சொல்லுவாங்க தெரியுங்களா, கொஞ்ச நேரம் இரு, நான் வந்துடுறேன். ஏன் இவங்க வரேன்றாங்க? இவங்க வந்தாங்கன்னா ஏதோ செய்ய போகிறாங்க. அதுபோல் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார்னும் போது உங்களுக்குள் செயல்படுவார். உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் செயல்படுவார், உங்களுடைய பிஸ்னஸில் செயல்படுவார். கர்த்தருடைய செயல்பாடுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் வெளிப்படும். ஆமேன். அதை தான் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி. அதுக்கு அடுத்தது, என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என் ஜனங்களை இந்த மாதத்தில் கைவிட மாட்டேன்னு சொல்லு. ஏன்னா மக்களுடைய மனதை மனுஷனாகிய நான் அறிய முடியாது, ஆனால் தேவாதி தேவன் அறிகிறார். சில நேரத்தில் மக்கள்கள் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, அவங்களுடைய மன வியாகுலங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன நடந்துன்னு இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு வேளை கைவிடப்பட்ட நிலைமையில், ஒரு வேளை கைவிடப்படுவோன்ற பயத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கைவிடாது இருப்பேன். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கைவிடாமல் இருப்பார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் தான், ஆனால் இந்த மாதத்தில் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா நம்முடைய உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். அதனால் உலகத்தில் பாருங்க, மனுஷர்கள் கைவிட்டுடுவாங்க. நம்மளை கைவிடாமல் இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்மளுடைய ஆண்டவர் தான். கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். ஒரு ஆள் நல்ல வேலை செய்கிறார் வச்சுக்கோங்க, ஒரு ஓனர் என்ன பண்ணுவார், அவரை நல்லா வச்சு வேலை வாங்குவார். எவ்வளோ நாள் வேலை வாங்குவார்? அவர் சொல்லுவார், நீ கவலைப்படாதரா, உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன், உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வச்சு வேலை வாங்குவார். எவ்வளோ நாள் வேலை வாங்குவார்? அவன் சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் தான். திடீர்னு அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, காலோ கையோ உடஞ்சிடுச்சு, இந்த ஓனருக்கு வேலை செஞ்சு ஒன்றும் லாபம் உண்டாக்க முடியாதுன்னா உடனே இந்த ஓனர் என்ன பண்ணுவார், அந்த வேலைக்காரனை கைவிட்டுடுவார். அப்போ அந்த வேலைக்காரன் இந்த ஓனரை நம்பி இருக்கும்போது எப்படி இருப்பான்? இந்த ஓனர் என்ன கைவிட மாட்டார், நிறைய சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறாரு. நம்ம கடைசி வரைக்கும் பார்ப்பேன். நான் என்ன பண்ணுவார், இது மாதிரி ஒன்றுமே முடியாது, தனக்கு பயன்படாத நிலைமையில் அந்த வேலைக்காரன் வந்துட்டான்னா இந்த ஓனர் என்ன பண்ணுவார், ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இதை வச்சு என்ன பண்ணு, பொழைச்சிக்கோ, பத்திரமா இருந்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு கைவிட்டுருவார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுதான் ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். தாவீது எழுதும்போது சொல்கிறாரு, முதிர் வயதாகும்போது என்னை கைவிடாது இருங்க. பாருங்க, வயசாகும்பொழுது இந்த நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் கூட நம்மை கைவிட்டுடும். வயதாகும் பொழுது, ரொம்ப வயசாகும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள்லாம் கூட நம்மளை என்ன பண்ணிடும், கைவிட்டுடும். எவ்வளோ நேசிக்கிற உறவுகள் கூட
வயசாகும் போது என்ன சொல்ல தெரியுமா? ஏன் தான் வயசான காலத்தில் இப்படி நம்மளை பாடா படுத்துகிறாங்களோ தெரில, கை விட்டுருவாங்க. சில நேரத்தில் வந்து வயசாகிட்டு அவங்களால முடியல, கஷ்டமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்ய முடியாமல் கஷ்டப்படும் போது எல்லாம் சுற்றி இருக்கிற உறவுகள் ஓரளவுக்கு பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை, பார்க்குறாங்க. ஆனால் அதன் மத்தியில் என்ன சொல்லிடுறாங்க, இது இப்படி இருக்கிறத விட போய் தொலைஞ்சா கூட நல்லா இருக்கும், ஏன் தான் இருக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் கை விட்டுடுவாங்க. ஆனால் வயசாயிட்டா கூட நம்மை கைவிடாமல் இருக்கிற ஒரு தகப்பன், ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அதுக்கு தான் சொல்லுது, ஆண்டவரை பிடிங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கங்க, ஆண்டவருடைய அன்பில் நல்லா வளருங்க, ஆண்டவருடைய உறவில் நல்லா விருத்தி அடைங்க, ஆண்டவரோட ஐக்கியத்தில் நல்லா சேருங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை 100% தேவனுக்காக வாழுங்க. எதுக்கு சொல்கிறோம் ஆண்டவருக்காக வாழுங்க? ஆண்டவருக்காகனா நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார். உங்களுக்கு வயசாயிடுச்சு, சொந்த பிள்ளைகள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் காகத்தை கொண்டாவது போஷிப்பார். எலியாவை கர்த்தர் எதை வச்சு போஷிச்சாரு? அவர்கிட்ட நிறைய சேனை இருக்குது, காக்கா இருக்குது, குருவி இருக்குது, விலங்குகள் இருக்குது, தேவைப்பட்டால் மனுஷங்கிட்ட கூட பேசுவார். யோனாவுக்காக என்ன பண்ணார்? ஒரு மீனை ரெடி பண்ணார். ஒரு மீன் வந்து யோனாவுக்கு வேலை செஞ்சு தான் செய்யலைங்களா? செஞ்சது. பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட கழுதை பேசிச்சா? பேசலையா? பேசிச்சு இல்லை. கர்த்தர் யாரை கொண்டு வந்தாலும் செய்வார் உதவி. அப்போ நம்ம வந்து உதவியை வர்றதை பிடிச்சிக்க கூடாது, உதவி கொடுக்குறவரை தான் பிடிக்கணும். அல்லேலூயா. தண்ணி தான் நமக்கு முக்கியமாக ஒழிய தண்ணி வர பைப்பு முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. இந்த மரியாதை கும்பிட்றவங்களாம் அப்படி தான், தண்ணி வர பழுப்பை பிடிச்சுன்னு இருக்கிறாங்க, தண்ணி வர பழுப்பு பிடிச்சின்னு தொங்குறாங்க. இந்த பழுப்பில் தான் தண்ணி வந்துச்சு, இந்த பழுப்பு தான் விசேஷன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே வந்த தண்ணி தான் முக்கியம். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுபோல் நமக்கு தண்ணி கொடுக்கிறவராகிய தேவன் தான் முக்கியம். தேவனை விடவே கூடாது. நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் இருங்க, ஆண்டுடைய அன்பில் இருங்க, அவருடைய உறவில் வளருங்க, அவரை நேசிங்க, நேசித்து பாருங்க ஆண்டவரை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டுடுவாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மாங்க வளர்க்குறாங்க. இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் வயசாகிட்ட போது இந்த பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் ஆன உடனே இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? கைவிட்டுருவான். என் குடும்பத்தை என்னாலேயே பார்க்க முடியல, நான் சாப்பிட்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது, இதில் ஒன்றுக்கு எங்கேருந்து நான் செய்கிறது அப்படின்னு கைவிட்டுருவான். இந்த உலகம் அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷனை விட மேலான ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். நம்ம அவர்கிட்ட தான் எப்பவுமே நம்ம வந்து நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருக்கணும். நமக்கு மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், நல்ல உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனால் நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியவர், எல்லாத்தின் மத்தியிலும் பெரியவராக, உயர்ந்தவராக, சிறந்தவராக, நமக்கு மதிப்பு நிறைந்தவராக இருக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் யாருன்னா தேவன். இதெல்லாம் இருக்கலாம். இதன் மத்தியில் நான் இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டு ஒருவேளை உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, இதெல்லாம் இருக்குது, நான் இதன் மத்தியில் எதை ரொம்ப பெருசாக நினைக்கிறேன்? சொந்த வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், விதவிதமான நகைகள் இருக்கலாம், புரியுதுங்களா? நிறைய நண்பர்கள் இருக்கலாம், செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதில் யார் நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில், என் தேவனை நான் பெரிதாக நினைக்கிறேன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனால் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டீங்க. ஏன்னா அவர் கைவிடுகிற தகப்பன் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டுடுறாங்க. வெறும் பிள்ளைகள் தான் பெற்றோர்களை கைவிடுறாங்கன்னு இல்லை, சில நேரத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க? கைவிட்டுடுறாங்க. சொல்லிடுறாங்க, உனக்கு இந்த இதெல்லாம் என்ன நான் செய்ய முடியாது, நீ பார்த்துக்கோ உன் லைஃப்பை அப்படின்னு பிள்ளைகள் கைவிட்டுடுறாங்க. சில நேரத்தில் பார்க்கும்போது பிஞ்சு குழந்தைங்களை கூட பெத்தெடுத்த தாய் என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க? குப்பையில் எங்கன்னா ஓரமாக, தெரு ஓரமாக போட்டுட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளை கைவிட்டுடுறாங்க. ஆனால் இது கைவிடுகிற உலகம். இந்த உலகம் நிச்சயமாக கைவிடுகிற உலகம். ஒரு நாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில்
நம்மை கைவிடுகிற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நான் கைவிடாது இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதை நிறைவேற்றி இதுவரைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டவர் எப்படி கைவிடாமல் இருப்பார் அப்படின்றத ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் எப்படி கைவிடாமல் இருப்பேன்ட்டு பேசுகிறாரு. எடுத்துட்டீங்களா? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி கைவிடாது இருப்பேன் அப்படின்றதுக்கு அவர் ரீசன் சொல்கிறார் பாருங்க. ஒருத்தன் குருடன் போல இருக்கிறான், அவன் அறியாத பாதையில் வழியில் நடத்துவேன். இந்த குருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது ரூட்லேயே போக மாட்டாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க ஒரு ரூட்டு செலக்ட் பண்ணி இப்போ ஒரு முறை போனாங்கன்னா அதே வழியில் தான் போவாங்க, வேறு வழியில் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாதை தான் தெரியும், அதுதான் அவங்களுடைய பலன், அவங்க அனுபவம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதை உடைப்பேன். அதாவது அவங்க ரெகுலராக போகிற ரூட் இல்லை, அவங்களுக்கு தெரிந்த பாதை கிடையாது, புதிய பாதையில், அவர்கள் அறியாத வழியில். அப்படின்னா அவங்க இது வரைக்கும் இந்த என்ட்ரே ஆகியிருக்க மாட்டான், இந்த ரோட்டில் இந்த வழியிலே போயிருக்க மாட்டான். ஆனால் அவனை நான் அந்த வழியில் கொண்டு போவேன். இப்போ ஒரு குருடனாக இருக்கிறோன்னா நீங்கள் ஒரு புது வழியில் போங்க, வா போகலாம் அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன இருக்குன்னா பயம் இருக்கும். நான் விழுந்துருவேனோ, எதனால் எனக்கு நடந்துருமோ, ஆபத்தாயிடுமோ, அந்த வழி போய் குண்டாக இருக்குமா, குழியாக இருக்குமா, பள்ளமாக இருக்குமா, மேடாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படும் போது கர்த்தர் அவன்கிட்ட அவனை நடத்துறதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை, நான் கைவிட மாட்டேன். ரோடு குண்டாக இருக்கலாம், குழியாக இருக்கலாம், நான் கொண்டு போகிறேன். இந்த 3வது மாதத்தில் உங்கள் பாதையை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் ஒரு புதிய பாதையில் உங்களை என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவரை அழைத்து கொண்டு வந்து, அதே தான் சேம், அவங்களுக்கு தெரியல, பழக்கம் இல்லை, அந்த பாதையில் தேவன் அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம்? அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவார். இருளை என்ன பண்ணுவாரா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, அற்புதம். அவனுக்கு முன்னாடி, அதாவது இருள்ன்றது என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவனை அழிக்கிற வல்லமைகள், அவனை கெடுக்கிற வல்லமைகள், அவனை நாசப்படுத்துகிற வல்லமைகள், அதையெல்லாம் அழிச்சிட்டு வெளிச்சம் என்பது வாழ்வு, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பேன்றாரு. அதுக்கு அடுத்தது கோணலை செவ்வையாக்குவேன். அந்த பாதையில் அவனுக்கு இருக்கிற எல்லா கோணல், கரடு முரடு, எல்லா விதமான தடைகளையும் என்ன பண்ணுவான்? நான் நீக்கி செவ்வையாக்குவேன் சொல்லிட்டு இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு, சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா போங்கன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் கொண்டு போய் விட்டுட்டு போகிற ஆண்டவர் கிடையாது, கூடவே வருகிற ஆண்டவர். மனுஷன் என்ன பண்ணுவான்னா, கொண்டு போய் ஒரு இடம் வரைக்கும் விட்டுடுவான். விட்டுட்டு என்ன சொல்லுவான்? எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் ரொம்ப முக்கியமாக போய் ஆகணும், அதனால் நீங்கள் பார்த்து எப்படியாவது அப்படியே ஓரமாக என்ன பண்ணுங்க, போய் பத்திரமா சேர்ந்துருங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே போனால் அங்கே தான் இருக்குது சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இந்த ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் செஞ்சுட்டு நான் கூடவே இருப்பேன், கைவிட மாட்டேன், கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. நல்ல சமாரியனை குறித்து பைபிள் சொல்லும்போது பாருங்க, ஒரு சமாரியன் திருடர் கையில் அகப்பட்டு
குற்றுயிரும் கொலை உயிருமாக சாகிற நிலைமையில் கிடக்கிறான் வழியில். ஒரு ஆசாரியன் அந்த பக்கம் வரான். ஆசாரியன் வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் யாருன்னா சமாரியன், இவன் யாரு? ஆசாரியன். இப்போ ஆசாரியன் வந்து மிக முக்கியமாக தேவனுக்கு அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறான். அதை செய்ய போகும்போது என்ன ஆகக்கூடாதுன்னா, இவனை தூக்குது பெரிய விஷயம் இல்லை. இவனை தூக்குனா திடீர்னு இவன் செத்துட்டான்னா இவன் இந்த நாள் ஃபுல்லாக தீட்டாயிடுவான். இந்த ஆசாரியன் தீட்டாயிடுவான், கடவுளுக்கு வேலை செய்ய முடியாது. அதனால அந்த சமாரியன் என்ன பண்ணலைன்னா இந்த ஆசாரியன் தொடலை. ரெண்டாவது ஏன் தொடலை ஆசாரியன் சமாரியன்னா, அவன் சமாரியனை வந்து இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளால் வெறுக்கப்பட்டவன். சமாரியர்கள் யாரு? கடவுளால் வெறுக்கப்பட்டவர்கள். அவர்கள் கடவுளுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த ஆசாரியன் அவனா நினைக்கிறான், இவன் அடிபட்டிருக்கும் போது இவன் ஏதோ செஞ்சுக்கிறான், அதுக்கு தான் இந்த தண்டனை இவனுக்கு வந்துருக்குது, நம்ம ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசாரியன் அதை பார்க்குறான். இவன் சமாரியன். மூணாவது வந்து யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்தே வராது. அதனால் இந்த ஆசாரியன் யூதனாக இருக்கிறான், இவன் சமாரியன் வந்து என்ன சொல்லுவாங்க, கலப்பு. இஸ்ரவேல் ஜனங்களோடு மற்ற ஜாதியினர் கலந்து வந்தவர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, சமாரியர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இவன் வந்து பியூர் யூதன் கிடையாது, இவன் வந்து ஆஃப் ஜூட் தான். அதனால் இவனுக்கே நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஆசாரியன் பல காரணங்களை யோசிச்சுன்னு அவனுக்கு உதவி செய்யலை போயிட்டான். பின்னாடியே லேவியன் வரான். லேவியன் யாருன்னா இந்த ஆசாரியனுக்கு அசிஸ்டண்ட்டு லேவியன். இந்த லேவியன் வரான். இந்த லேவியனும் பார்க்குறான் அந்த சமாரியன் அடிபட்டு இருக்கிறத. இவன் என்ன யோசிக்கிறான்னா, ஐயாவே கம்முன்னு போயிட்டாரு, நமக்கு எதுக்கு வம்பு, ஐயாவே கம்முன்னு வேணான்னு போயிட்டாரு, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றும் பண்ணாமல் போயிட்டான். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சமாரியன் வருகிறார். மூன்றாவது ஒரு நல்ல சமாரியர் வருகிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனை தான் வந்து சமாரியனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து ஒதுக்குறாங்க, இந்த சமாரியனை எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு, இவெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, இவெல்லாம் வந்து கடவுளால் சபிக்கப்பட்டவன், கடவுளால் வெறுக்கப்பட்டவன் சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு சமாரியன் வரான். ஆனால் பாருங்கள், எல்லாம் மதிக்கிற ஆசாரியன் உதவி செய்யலை, எல்லாரும் மதிக்கிற லேவியன் உதவி செய்யலை, ஆனால் எல்லாரும் வெறுக்கிற இந்த சமாரியன் வந்து அந்த மனுஷனை என்ன பண்ணுறான்னா தூக்கி தன்னுடைய சொந்த வாகனத்தின் மேலே ஏற்றி அவனை எடுத்துன்னு போய் சத்திரத்தில் வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறான்னா காயம் கட்டி மருந்து போட்டு அவனுக்கு என்ன சொல்லிட்டு போவார்னா, அந்த சமாரியன் சொல்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எதுக்காக சொல்ல வந்தேன், அந்த சமாரியன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இது வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன், இன்னும் ஏதாவது செலவாச்சுன்னா நான் வந்து கொடுக்குறேன். அதுதான் கைவிடாது இருக்கிற தன்மை. கைவிடாமல் இருக்கிறதுனா என்னென்னா, ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு விட்டுட்டு போகிறது இல்லை, அவனை தூக்கி விட்டுட்டு நீ எப்படியாவது நல்லா இருன்னு சொல்கிறது கைவிடாமல் இருக்கிறது இல்லை. அவன் நல்லா வர்ற வரைக்கும் அவனுக்கு கூட இருந்து அவனை நல்லா வந்துட்ட பிறகு கூட விட்டுட்டு போயிடக்கூடாது. நல்லா வந்துட்டான் அப்படின்னு விட்டுக்கூடாது. ஏன்னா எதாவது செஞ்சு தாறுமாறாக கீழே போயிட்டான்னா கஷ்டம் இல்லை, அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது தான் கைவிடாது இருக்கிறது. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்றுயிராய் கொலை உயிராக அடிபட்டு கிடந்தவனுக்கு ஒரு சமாரியனை போல வந்து உதவி செஞ்சு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் நின்னார். அவர் தான் நம் தேவன். அப்போ அவர் தான் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நான் உன்னை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப நல்ல காரியம். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன பண்ண மாட்டேன், கைவிடாது இருப்பேன். சரி, இதில் ஏசாயாலே 41க்கு போவோம், 17வது வசனம். 41:17 இதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. கைவிடாது இருக்கிறத பற்றி தேவன் பேசுகிறாரு. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு சிறுமையும் எளிமையுமானவர்கள். இப்போ வந்து பெரிய பணக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெரிய உதவி தேவைன்னு யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டான். ஏன்னா அவனுக்கு செல்வாக்கு இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு மிக்க உறவுகள் இருக்குது.
அதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி போகலாம் அப்படின்ற தைரியத்தில் இருப்பான். ஆனால் இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒன்றும் இல்லாதவங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது மாதிரி சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. பாருங்க, இது எப்படி இருக்குதுன்னா, தண்ணி கூட கிடைக்கல. என்ன கூட கிடைக்கல? தண்ணி கூட கிடைக்கல. அப்போ சாப்பாடு எப்படி கிடைக்கும்? துணி எப்படி கிடைக்கும்? இல்லை, மற்றதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அடிப்படையே கிடைக்கல. மிக முக்கியமானது அடிப்படை உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காம கஷ்டப்படுற மக்கள்களுக்கு அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் செவி கொடுத்து, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன்னா, அப்போ அவங்க என்னை நோக்கி கூப்பிடுறது, என்ன நினச்சி கேட்குறது, அதெல்லாம் நான் அவங்களுக்கு செய்து அவர்களை என்ன பண்ண மாட்டேன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவருடைய தன்மையே கைவிடாது இருக்கிறது தான். அப்போ இந்த நாளில் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். இந்த மாதத்தில் மட்டும் கிடையாது, என் ஜீவன் இருக்கிற கடைசி நாள், கடைசி நொடி பொழுது வரை என்னை கைவிடாத ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார். நான் அவரை நேசிப்பேன், நான் அவருக்காக வாழ்வேன். என்னுடைய பலனெல்லாம் அவருக்காக, என்னுடைய தாளந்தெல்லாம் அவருக்காக, என்னுடைய நேரமெல்லாம் அவருக்காக அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. நான் சொல்கிறேன், ஏன் நம்ம ஆண்டவருக்காக எதை வேணாலும் செய்யலான்னா, அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம அந்த 1 ராஜாக்கள் 6:13 சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லுவோமா? கர்த்தர் என் நடுவில் வாசம் பண்ணி என்னை கைவிடாதிருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.